என் தங்கமே, உன் தாயானவள் இந்த வராகி உனக்குச் சொன்ன அதிர்ஷ்ட நாள் வந்துவிட்டது. அதாவது இந்த இரவில் என் வார்த்தைகளை கேட்பாயானால் நாளைய பொழுது உனக்கான அதிர்ஷ்ட பொழுது. ஒருவேளை நாளைய விடியலில்தான் என் வார்த்தைகளை கேட்கிறாய் என்றால் நிச்சயமாக இந்த நேரம் உனக்கு நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் இந்த நாளில் உனக்கு நடந்தே தீரும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. ஒரு பொருள் உன் வீட்டில் கீழே விழும் நேரம் வந்துவிட்டது. இந்த பொருள் கீழே விழும் பொழுது அதை நீ கண்டு விட்டாயானால் நிச்சயமாக அதிர்ஷ்டம் உன்னை தேடி வருகிறது என்பதனை நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, உன்னை தேடி நடக்கும் எந்த ஒரு விஷயங்களானாலும் அதிலிருந்து நீ எப்பொழுதும் உனக்கானதை சரியாக பெற்றுக்கொள்ள நினைப்பது உண்மையனே. எந்த இடத்திலும் எதையும் தொலைக்காமல் இருக்க வேண்டும் என்று நினைப்பது உண்மைதானே. அதனால் நீ உண்மைகளை எல்லாமும் இந்த வாழ்க்கையில் புரிந்து கொள்ள தயாராகிவிட்டாய். உனக்கான தேவைகளை எல்லாமும் நீ என்னவென்று பார்த்துவிட தயாராகிவிட்டாய். அப்படியானால் நிச்சயமாக இனி உனக்கு நல்லது நடக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீ விரும்புவது போல இந்த வாழ்க்கையிலும் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தையே, தடுக்கி கீழே விழும் பொழுது எப்பொழுதும் 2 விஷயங்களை நீ ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். தவறான இடத்தில் கால் வைத்தால் விழுந்துதான் ஆக வேண்டும் என்பதனையும், விழுந்து விட்டால் தூக்கிவிட எவனும் வர மாட்டான் என்பதனையும், நீயேதான் எழுந்து நிற்க வேண்டும் என்பதனையும் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நாம் வழுக்கி விழுந்து விட்டோம் என்றால் அந்த இடம் தவறான இடம் என்று தானே அர்த்தம். அதே நேரம் விழுந்து விட்ட பிறகு நீ சுற்றி முற்றிலும் பார்த்தால் யாருமே உன்னை கைகொடுத்து தூக்கிவிட உன் அருகில் வர மாட்டார்கள். நீதான் உன்னுடைய சொந்த முயற்சியினால் எழுந்து நிற்க வேண்டிய நிலை வரும் என்பதனையும் ஒருபோதும் மறக்கக்கூடாது. இப்படியாக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று தெரிந்து புரிந்து என் குழந்தை நீ கவனமாக இருக்க வேண்டும் என்பதனை ஒரு காலம் நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் நேரம் உன் தாயானவள் உன்னை தேடி வந்து உனக்கான ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் உனக்கென நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனையும் நீ தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். எதற்கும் என் பிள்ளை மனது நீ கலங்கி விடாதே. இந்த தாயின் அரவணைப்போடு உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. இத்தனை நாளும் என் பிள்ளை நீ தவித்த உன்னுடைய தவிப்புகள் எல்லாமும் இனி உனக்கு நிலையான ஒன்றை நிறைவாக எடுத்துச் சொல்ல வேண்டி வருகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்வாய். உன் வீட்டில் இது போன்ற அறிகுறிகள் எல்லாமும் தென்படுகிறது என்றால் நிச்சயமாக என் பிள்ளை இதனை நீ உணர்ந்து புரிந்து சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை மன நிம்மதியோடு வாழ்ந்து காட்டிவிட வேண்டும் அல்லவா? மன நிறைவோடு எதையுமே என் குழந்தை நீ புரிந்து கொண்டு எப்பொழுதும் பேரானந்தம் கொண்டு வாழ்ந்துவிட வேண்டும் அல்லவா? இதை எந்த காலத்திலும் என் பிள்ளை நீ நிச்சயமாக விட்டுவிடக்கூடாது. உனக்காக நான் இருக்கும் இந்த காலம் இனி எந்த நாளும் உனக்கு நன்மைகளையே எடுத்து உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருப்பதிலிருந்து நீ ஒவ்வொன்றையும் ஒன்றன் பின் ஒன்றாக சரியாக தெரிந்து கொள்வாய். நான் வருகின்ற காலம் உனக்கு அத்தனையையும் இனி எப்பொழுதும் நிறைவாக எடுத்துச் சொல்லும். தாயானவள் ஒரு அறிகுறியை உனக்கு சொல்கின்றேன். அது மட்டும் உனக்கு நடந்துவிட்டது என்றால் நிச்சயமாக உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரக்கூடிய இந்த அதிர்ஷ்டங்களினால் இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக இனி நினைத்து நினைத்து பெருமகிழ்ச்சி அடைவாய் என்பதனையும் புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளை, நீ கனவிலும்
நினைத்து கூட பார்த்திட முடியாத அளவிற்கு உனக்கு எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது. என் குழந்தையே, எந்த இடத்தில் எல்லாமும் உனக்கு வேதனைகளும் சோதனைகளும் இருந்து கொண்டிருக்கிறதோ, எந்த இடத்தில் எல்லாமும் உனக்கு கஷ்டங்களும் கவலைகளும் இருந்து கொண்டிருக்கிறதோ, அதை எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு தெய்வத்தின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து நீ இருந்து கொண்டே இரு. வாழ்க்கை ஒரு மர்மமான புத்தகம். நீ நினைத்தாலும் நாளைய பக்கத்தை உன்னால் நிச்சயமாக புரட்டி பார்த்துவிட முடியாது. எவ்வளவு முயற்சிகளை நீ செய்தாலும் நேற்றைய பக்கத்தை ஒருபோதும் உன்னால் திருத்தி எழுதவும் முடியாது. உனக்கு பிடித்தாலும் பிடிக்கவில்லை என்றாலும் இன்றைய பக்கத்தை நீ படித்துதான் ஆக வேண்டும் என்பதுதான் உண்மை. இன்றைய பக்கத்தை நீ சரியாக படித்து அதனை என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை. அதனால் என் குழந்தை, இதையெல்லாமும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள முயற்சி செய். உனக்கு நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க முழுமையாக உணர்ந்து விட்டால் அது போதும். இனி எந்த நிலையிலும் உன்னை தேடி வரும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க தெரிந்து கொண்டு நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் எல்லா நிலையிலும் உனக்கு வேண்டியது ஒவ்வொன்றும் நிலையாக கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்திருப்பது உண்மை என்றால், இனி உன்னை தேடி வரும் இந்த விஷயங்களினால் உனக்கு அத்தனை அதிசயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். அத்தனையிலும் உனக்கு தேவையானது எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும். எந்த இடத்திலும் அம்மா உன்னை கைவிட மாட்டாள் என்பது நீ உணரக்கூடிய உண்மை அல்லவா? எப்பொழுதும் போல உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க நான் தயாராக இருக்கும் பொழுது என் பிள்ளை, அந்த உண்மைகளை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உண்மைகளை எல்லாமும் எப்பொழுதும் நீ முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் தாண்டி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியான புரிதலோடு என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் நமக்கான அதிர்ஷ்டத்தை எந்த நிலையிலும் நாம் தொலைத்து விடக்கூடாது. நமக்கான தேவைகளை நாம் எந்த இடத்திலும் நாம் கைவிட்டு விடக்கூடாது. நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை உணர்ந்து புரிந்து நாம் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரமும் நீ ஆசைப்படுவது போல இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் உன் கண் முன்னாலேயே உனக்கென உருவாக்கி தரும். அதுவரையிலும் சற்று பொறுத்திருந்து அதனை நீ பெற்றுக்கொண்டால் அது போதும். உன்னுடைய பொறுமை உனக்கு ஒவ்வொன்றையும் தெளிவாக உணர்த்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான தேவைகளை எல்லாம் இது சரியாகவே உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. காரணத்தோடு உனக்கு நான் எல்லா இடத்திலும் நீ ஆசைப்படுகின்ற விஷயங்களை உனக்கு நான் தெளிவுபட உணர்த்துவேன் அல்லவா? இனி எதையுமே நீ நினைத்தால் நிச்சயமாக உனக்கு நீ புரிந்து கொள்ளும்படி நன்மைகளை அது எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. காலத்தின் கட்டாயம் இது போன்ற சில விஷயங்கள் இன்னமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நன்மைகளை கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. பல தேவைகளை உனக்கு உறுதியாகவே உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. சரியது தவறு எது என்று என் பிள்ளை இனி நீ நினைத்து கொண்டு கலங்கி விடாமல் உனக்கு நடக்கும் நன்மைகளை எல்லாம் எப்பொழுதும் நீ புரிந்து கொண்டு வாழ பழகு. எல்லாமுமே உனக்கு நல்லபடியாகவே நடந்து கொண்டிருக்கும் இந்த காலம் இனி உனக்கு அத்தனையிலும் வெற்றியும் நிச்சயமாக நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். யாரையும் எண்ணி எதற்கும் என் குழந்தை இனிமேலும் நீ மனம் வேதனைப்பட்டு நிற்க வேண்டாம். முடியாத காரியம் என்று இங்கு எதுவுமே கிடையாது. என் குழந்தையே, பல நாட்களிலும் தெய்வத்தை மனதார வணங்கி
அவர்களிடம் இருந்து உனக்கான ஒரு நன்மையை பெறுவதற்கு நீ செய்த முயற்சிகள் அத்தனையும் உனக்கு நாளை மிகப்பெரிய பலனை கொடுக்கப் போகிறது. ஏனென்றால் நாளைய விடியல் என்பது அமாவாசையினுடைய விடியல். அமாவாசை திதியானது முன்னோர்களை வழிபடுவதற்கும் தெய்வங்களை வழிபடுவதற்கும் மிகவும் உகந்த நேரமாகும். இந்த நாளில் நீ தெய்வத்தை வழிபட்டு உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. உன்னோடு நான் துணை இருக்கும் இந்த நேரம் இனி அத்தனையிலும் உனக்கு வேண்டியது போல இந்த வாழ்க்கையில் எல்லாமும் மாறும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம். அம்மா சொன்னது போல நீ எல்லா விஷயங்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக சரியாக புரிந்து கொள். ஒன்றன் பின் ஒன்றாக என் பிள்ளை ஒவ்வொன்றையும் நீ முழுமையாக புரிந்து கொண்டாலது போதும். நான் இருப்பது உனக்கு மேலும் மேலும் பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நிச்சயமாக உனக்கு உருவாக்கி தரும். நாளைய தினம் நீ உன்னுடைய முன்னோர்களின் புகைப்படத்தை வைத்து வணங்கினாலும் சரி, உன்னுடைய தெய்வத்தை நீ வணங்கினாலும் சரி, எது நடந்தாலும் சரி, என் குழந்தையே, உன்னுடைய முன்னோர்களின் புகைப்படத்தை வைத்து நீ வழிபட்டிருந்தாயானால் நிச்சயமாக உன்னுடைய முன்னோர்களின் புகைப்படத்திலிருந்து பூக்கள் கீழே விழும். அதே நேரம் தெய்வத்தின் புகைப்படத்தை நீ வைத்து வழிபடும் பொழுது நிச்சயமாக தெய்வத்தினுடைய புகைப்படத்திலிருந்து மலர்கள் நிச்சயமாக கீழே விழும். இப்படி இது போன்ற விஷயம் நடக்கும் பொழுது அந்த இடத்தில் தெய்வம் தான் இருக்கிறேன் என்பதனை உனக்கு இது போன்ற அறிகுறிகளின் மூலமாக உணர்த்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற அறிகுறிகளின் மூலமாக உனக்கு எல்லாவற்றையும் கவனமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க உனக்கு தேவையான ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி நாம் எதிர்பார்த்தது போல இந்த வாழ்க்கை நமக்கு எதையும் கொடுக்கவில்லையே என்று சொல்லி நீ கலங்கும் நேரம் தெய்வமே உன் இல்லத்திற்கு வந்து நின்று உனக்காக தான் இருக்கிறேன் என்பதனை உணர்த்துகிறது என்றால் இதை எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ மறந்துவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். எந்த சூழ்நிலையிலும் உன்னை ஆட்டி படைக்கும் இந்த விஷயங்களை நீ ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். தெய்வம் உன் இல்லத்தில் இருப்பதை உனக்கு உணரக்கூடிய நேரம் நெருங்கி வந்துவிட்டது. உன்னுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதங்களையும் நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது. நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு நல்லதை நான் எடுத்துச் சொல்ல வருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். மிகப்பெரிய விஷயங்கள் உனக்கு சரியான ஒன்றை தெளிவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். அத்தனை விஷயங்களையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொண்டு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனையும் மறக்காது. தேவையான புரிதல்கள் உனக்கு கிடைக்க வேண்டும். தெய்வம் இருக்கிறது என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ உணர வேண்டும் என்பதனை மறக்காது. இந்த தெய்வம் உடனிருந்து உன்னை காக்கும் பொருட்டு ஒவ்வொரு நிலையிலும் உனக்கென்று எந்நாளும் துணையாக இருப்பதை நீ மறந்துவிடக்கூடாது. நல்ல நேரம் உனக்கென்று எப்பொழுதும் இனி உருவாகத் தொடங்கி இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கான காலம் இனி உனக்கே என்று எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்ல வேண்டும். தெய்வம் உன் வீட்டிலிருந்து உனக்கு நல்லதை சொல்லவும் உனக்கு நன்மையை உருவாக்கவும் நாளை தெய்வம் இருக்கிறது என்பதனை உனக்கு அடையாளப்படுத்தவும் வருகிறது என்பதனை நீ மறக்காது. எத்தனையோ நேரங்கள் இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை நீ எதையோ நினைத்து கலங்கி இருந்தாலும் இனிமேல் தெய்வம் உன் வீட்டில் இருக்கிறது என்பதனை நினைத்து நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். எல்லாமும் உனக்கு
நிச்சயமாக சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எந்த நிலையிலும் உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை நிச்சயமாக நீ கண்டுபிடித்து விடுவாய். என்றும் என்றென்றும் உனக்காக நான் வரக்கூடிய இந்த நேரங்கள், இந்த வராகி நான் சொல்வது போல உன் வீட்டில் நடக்கும் இந்த ஆச்சரியங்களாலும் அதிசயங்களாலும் நீ ஒவ்வொன்றையும் என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காது. உன்னை காக்கும் இந்த தெய்வமுடன் இருக்கும் பொழுது எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. என் குழந்தையே, சில சமயங்களில் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு விஷயம் மறந்து போய் விடுகின்றது. நீ இப்பொழுது இருக்கும் இந்த இடத்திற்கு வர ஒரு காலத்தில் எதை வேண்டுமானாலும் செய்துவிடலாம் என்ற ஒரு எண்ணத்தோடு சுற்றி திரிந்து கொண்டிருந்தாய். எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்றுதான் நீ நினைத்து கொண்டிருந்தாய். அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ மறக்கலாகுமா? உன்னை தேடி வரும் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள முடியுமா? உன்னோடு தான் இந்த வராகி நான் உனக்காக துணை இருக்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டு நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சி கொண்டு இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நேரங்கள் முழுக்க முழுக்க உனக்கு என்ன தர காத்திருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். இந்த வராகியினுடைய அன்பு கொண்டு உனக்கு ஒவ்வொரு நிலைகளையும் நான் எடுத்துச் சொல்ல வரும் இந்த காலங்கள் முழுக்க அம்மா சொல்வது போல ஒன்றன் பின் ஒன்றாக இந்த வாழ்க்கையில் நாம் கடந்து வந்த விஷயங்களை எல்லாமும், அது கற்றுக் கொடுத்த அனுபவங்களை எல்லாமும் நாம் மறக்கக்கூடாது. ஏனென்றால் இதுவெல்லாமும் நினைவில் இருந்தால்தான் நாம் மீண்டும் மீண்டும் இது போன்ற ஒரு தவறுகளை செய்யக்கூடாது என்ற எண்ணம் நமக்குள் வரும். நாம் மீண்டும் மீண்டும் இது போன்ற ஒரு விஷயங்களுக்குள் நம்மை தலையிட வைக்கக்கூடாது என்ற புரிதல் நமக்குள் வரும். அதனால் எப்பொழுதுமே என்ன நடந்தாலும் நாமாக இருந்து நமக்கான தேவைகளை எல்லாமும் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாது. தெய்வம் இருக்கும் பொழுது உனக்கு எப்பொழுதும் நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் உன்னை சுற்றி வரும் எல்லா விஷயங்களிலும் உனக்கு கவனமும் புரிதலும் நிச்சயமாக இருக்கும் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. நல்லதே நடக்கட்டும். என் பிள்ளைக்கு எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய விஷயங்களை உனக்கு சரியாக நடக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களையும் எண்ணி இனிமேலும் நீ கலங்காது. அம்மா சொன்னது போல உன் வீட்டில் தெய்வ சக்தியோ உன்னுடைய முன்னோர்களோ இருக்கிறார்கள் என்றால் நாளை நிச்சயமாக இந்த பூவானது நீ அவர்களை வணங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாக கீழே விழும். அப்பொழுது நீ புரிந்து கொள்வாய், இவர்களினுடைய ஆசீர்வாதம் உனக்கு முழுமையாக கிடைத்திருக்கிறது என்று, உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்று நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். அத்தனையையும் என் பிள்ளை நீ உணர்ந்து கொண்டாலே அது போதும். இனி எந்த நாளிலும் நீயாக இருந்து உனக்கான நன்மதிப்பை பெற்று கொண்டாலே அது போதும். எப்பொழுதும் உனக்கு நல்லதே நடக்கும். இந்த தாயின் அன்போடும் அரவணைப்போடும் உன்னை சுற்றி நல்ல விஷயங்களும் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. காரணமில்லாமல் எதையுமே நான் இங்கு சொல்லிவிடுவதில்லை. காரணமில்லாமலும் தேவையில்லாமலும் எந்த ஒரு வாக்குறுதிகளையும் யாரிடத்திலும் நான் கொடுத்து விடுவதில்லை. அந்தந்த நேரத்தில் அவர்களுக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றும் சரியாக நடக்கும்படி நான் உறுதுணையாக இருப்பேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இந்த தெய்வம் துணை இருக்கும் பொழுது நீ ஆட்டி படைக்கும் எல்லா விஷயங்களும் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் என்பதனை மறக்காதே. இந்த வராகி நான் சொன்னது போல மலர்கள் உன் வீட்டு பூஜை அறையிலோ முன்னோர்களை வழிபடுகின்ற இடத்திலோ விழுமானால் நிச்சயமாக உன்னை விட அதிர்ஷ்டசாலி
இங்கு வேறு யாருமே இருக்க முடியாது. உனக்கு நல்லதே நடக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொள். என் தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.